இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு கதிர், அப்பா ஒரு இக்கட்ல இருக்காரு. அதுல இருந்து அவரை காப்பாத்தணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல நீ அவரை ஃபாலோ பண்ணி போன. அது ஒண்ணு தப்பு இல்லையே. அவர் இடத்துல இருந்து யோசிச்சாலும் அவர் பண்ணது எனக்கு தப்பாதான் தெரியுது. பாருதனா, மாமா தன் மனசுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா நான் ஃபாலோ பண்ணி வந்து அவரை வேவு பாக்குறேன்னு அவர் என்ன சந்தேகப்பட்டார். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை வெளியே சொல்லிட்டேன்னா அது எப்படி சொல்லுவாங்க? அத்தைக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த நானே தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை உங்ககிட்டயே அதை சொல்லிட்டேன்னா அந்த பயம்தான். அதனாலதான் கோவப்படுறாரு. உண்மையை சொல்லணும்னா நானும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே போனேன். அது வேவு பாக்குற மாதிரி தானே. அவர் ஒரு ஆபத்துல இருப்பாரு, எக்கேடோ கெட்டு போகட்டும்னு ஒதுக்கி விட முடியுமா? இத கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. தானா, தயவு செஞ்சு அவரை பத்தி அப்படி யோசிக்காத. கதிர், நீ என்ன சமாதானப்படுத்தாத. உனக்கு அவரு மாமனாரு, எனக்கு அப்பா. சரி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருப்பியா? என் மனசு ஆறல கதிர். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அவர் மனசுல சின்னதா இடம் பிடிக்கணும்னு அவரு விரும்பி நாம அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு தானே இவ்வளவு ஆசைப்படுறோம். ஆனா இனி அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏய், ஏன் நடக்காது? இந்த பாரு, நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த மனுஷன் இப்ப கொஞ்ச நாளா எவ்வளவு பிரியமா நடந்துக்கிறாரு. அதெல்லாம் சும்மா. ஏய், அதெல்லாம் இல்ல, அவருக்கு நடிக்கலாம் தெரியாது. அதோட எதையும் மனசுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு பேசுறவர் கிடையாது அவரு. அதனால என்னதான் மாமா என்ன திட்டினாலும் என்னால அவர் மேல கோவப்பட முடியாது. நீதான் அவரை மெச்சுக்கணும். ஏய், என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்வியா? சமாதானம் ஆகவே மாட்டியா? இப்ப எப்படி சமாதானம் ஆக முடியும்? அம்மா மாயான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு கூட முட்டை கட்டு போட்டுட்டாரு. ஏய், ஃபீல் பண்ணாததானா? இங்க பாரு, கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். நாம நம்ம வீட்டுக்கு போகத்தான் போறோம். கூட்டு குடும்பமா நம்ம அவங்களோட சேர்ந்து வாழத்தான் போறோம். அழாத.